وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها. قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير يهبط مصرا فإن لكم مما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. حسبي الله العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 61வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், வஇஸ் குல்தும், பனு இஸ்ரவேலர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னீர்கள் தெரியுமா? மூசா நபியை பார்த்து, யா மூசா, மூசாவே, லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹிதின், ஒரே ஒரு வகை உணவை கொண்டு மட்டும் என்ன செய்துவிட வேண்டாம், போதுமாக ஆக்கி கொள்ள வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபதுஉ லனா ரப்பக, உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி பிரார்த்தனை செய்து, யுஹ்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்த், பூமியில் விளையக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் என்ன செய்யுங்கள், பிரார்த்தனை செய்து வாங்குங்கள். எந்தெந்த உணவுகள்? மின் பக்லிஹா, கீரை வகையாக இருக்கட்டும், வகிஸ்ஸாஇஹா, வெள்ளரி வகையாக இருக்கட்டும், வஃபூமிஹா, கோதுமை வகையாக இருக்கட்டும், வஅதஸிஹா வபஸலிஹா, தானிய வகைகள், வெங்காயம் போன்ற வகைகள் போன்ற உணவுகளை உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்து எங்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுங்கள். கால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மிக சிறந்த ஒரு விஷயம், அந்த சிறப்பான ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு நீங்கள் இப்படிப்பட்ட உணவை உங்களுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கேட்டு பெற சொல்கின்றீர்களா? இஹ்பித்து மிஸ்ரன், நீங்கள் ஏதேனும் சில ஊருக்குள் நுழையுங்கள். ஃபஇன்ன லகும் மா சஅல்தும், நீங்கள் எதை கேட்டீர்களோ அது அந்த ஊரிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வஸுரிபத் அலைஹிம் ஸில்லா, அவர்களுக்கு இழிவு வந்து தொட்டிக்கொண்டது. வல் மஸ்கனா, வறுமை அவர்களை தொட்டிக்கொண்டது. வபாஉ பிகலபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். பிஅன்னஹும் கானூ யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ், ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கக்கூடியவர்களாகவும் நிராகரிக்கக்கூடியவர்களாகவும், வயக்துலூன நபியீன பிகைரில் ஹக், எந்த விதமான தேவையும் இல்லாமல் அநியாயமாக நபிமார்களை கொலை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்ததன் காரணத்தினால், ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ, இதுதான் அவர்கள் புறக்கணித்து நிராகரித்து வாழ்ந்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 61வது வசனத்தில் பேசி காட்டுகின்றான். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவினர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட உணவு மிக சிறந்த உணவு. அதாவது என்ன உணவு கொடுத்தான்? மண்ணு சல்வா என்று சொல்லப்படக்கூடிய மிக சிறந்த உணவு. அதாவது அது பறவைகள் வகையாக இருக்கட்டும், காளான் வகையாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக அவன் அற்புதத்தை செய்து அந்த உணவை கொடுக்கின்றான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது எல்லா வகையிலும் மிக சிறந்த உணவாகத்தான் அது இருந்திருக்கும். கணியத்திற்குரியவர்களே, அவர்கள் என்ன சொல்லி காட்டினார்கள்? லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹிதின், மூசா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த ஒரு சில வகை உணவை மட்டும் கொண்டு நீங்கள்
நீங்கள் போதுமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இதை கொண்டு நீங்கள் பொறுமையாக இருக்காமல் அல்லாஹ்விடத்தில் வேறு வகை உணவுகள் எல்லாம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கேளுங்கள் என்பதாக மூசா நபியை பார்த்து பனு இஸ்ரவேலர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களில் இப்படி கேட்டதற்கு காரணம் என்ன என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்க உரையில் எழுதும் பொழுது அவர்களுக்கு அந்த உணவு திகட்டி விட்டது என்பதாக சிலர் எழுதுகின்றார்கள். ஆனால் இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவான வரையில் மறுப்பு கொடுக்கின்றார்கள். கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்த அந்த உணவு திகட்டக்கூடிய உணவு கிடையாது. ஏனென்றால் 40 வருடம் அந்த ஒரு சில வகை உணவையை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு திகட்டி இருக்கும், அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்பதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாலும் இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு மாற்று கருத்தாக என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய உணவுகளை குறித்து இந்த குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அப்ப சொர்க்கத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்கள் இதற்கு முன்னால் இந்த உணவை சுவைத்ததே கிடையாது போல் இருக்கின்றது என்பதாக சொல்வார்கள். ஆனால் உணவு ஒன்றுதான். ஆனால் அந்த பல வகையாக இருக்கட்டும், உணவு வகையாக இருக்கட்டும், உணவு ஒன்றுதான். ஆனால் அவர்கள் சாப்பிட்டவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்கள் இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு ருசியை கண்டதில்லை என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு முறை அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடும் பொழுதும் அந்த உணவை சாப்பிடும் பொழுதும் அவர்களுக்கு புதுமையாக சாப்பிடுவதை கொண்டுதான் அந்த உணவுடைய ருசி இருக்கும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய உணவு சம்பந்தமாக குர்ஆனிலே சொல்லக்கூடிய விஷயம். அப்ப என்ன விளங்குது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஏற்படுத்தப்படக்கூடிய உணவு, அதாவது சிறப்பான முறையில் ஏற்படுத்தக்கூடிய உணவு, சொர்க்கத்தினுடைய உணவாக இருக்கட்டும் அல்லது பனு இஸ்ரவேலர்களுக்கு அற்புதம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாலைவனத்தில் கொடுத்த அந்த உணவாக இருக்கட்டும். ஒருவர் பாலைவனத்திலிருந்து வருகின்றான், என்ன சாப்பிட்டான் என்று கேட்டால் நான் ஒரு விருந்து சாப்பிட்டேன் என்பதாக சொன்னால் யாராவது நம்புவோமா? அவர்கள் நான்வெஜ், அதாவது காடை கறி சாப்பிட்டேன், அதை போன்ற காளான் வகை சாப்பிட்டேன், திருப்தியான முறையில் தண்ணீர் குடித்தேன் என்பதாக சொன்னால் யாராவது நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஏனென்றால் பாலைவனத்தில் அது அசாத்தியமான உணவு. இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்தார் என்றால் அது அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு என்று செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். அப்படிப்பட்ட உணவாக இருந்த அந்த மண்ணு சல்வா என்று சொல்லப்படக்கூடிய உணவு கண்டிப்பாக என்ன செய்திருக்காது, அவர்களுக்கு திகட்டி இருக்காது. திகட்டியது என்பதாக பனு இஸ்ரவேலர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் என்ன கேட்டார்கள், லன் நஸ்பிர் அலா துஆமின் வாஹித். மூசா என்ன செய்ய வேண்டாம், ஒரே ஒரு வகை உணவை மட்டும் வச்சு என்ன செய்வது, இன்னும் கொஞ்சம் உணவை கேளுங்கள் என்பதாக, வேறு விதமான உணவுகளையும் கேளுங்கள் என்பதாக அவர்களுக்கு இன்னும் சில பல ஆசைகள் இருந்ததன் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள், வேறு வகையான உணவுகளை கேட்டார்களே தவிர அந்த உணவு என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு சலித்து கொண்டு போகவில்லை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களுடைய ரப்பை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த பறந்து வரக்கூடிய மாமிச வகை உணவெல்லாம் சரிதான், பூமியில் விளையக்கூடிய விளைச்சல்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அதாவது அவர்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில் அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள், அவர்கள் விவசாயம் செய்து சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வகை, அதாவது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வகையான உணவு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்றால் அதை போன்ற உணவு கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. ஆனால் வேறு மிக சிறந்த உணவு கிடைத்தாலும் உள்ளூரில் அவர்கள் சாப்பிட்ட வகை உணவு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப என்ன இருக்கும், வெளியூரில் இருக்கும் பொழுது என்னத்தான் நல்ல உணவு சாப்பிட்டாலும் நம்முடைய சொந்த ஊரில் சாப்பிட்ட வகை உணவை சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குதான செய்யும். அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், யா மூசா, பூமியில் விளையக்கூடிய விளைச்சல்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். என்னென்ன விளைச்சல்களை அவர்கள் கேட்டார்கள் தெரியுமா? பக்லிஹா. பக்லிஹா என்று சொன்னால் கீரை வகை என்று அர்த்தம். கிஸ்ஸாயிஹா என்று சொன்னால் வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய்கள இதே போன்ற வகைகளில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். என்று சொன்னால் இதற்கு கோதுமை என்பதாகத்தான் அர்த்தம். அதாவது இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் மாற்று கருத்தாக ஒரு அர்த்தம் ஒன்று கொடுக்கின்றார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபூம் என்பதாக சொல்லி இருப்பது பூண்டு வகை என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், விளக்கம் கொடுக்கின்றார்கள். அதாவது மற்ற முஃபஸ்ஸிரீன்கள் அனைவரும் சொல்லக்கூடிய கருத்து ஃபூம் என்று சொன்னால் கோதுமை வகைத்தான் என்பதாக என்ன செய்கின்றார்கள், விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு ஹதீஸ்களில் வரும்பொழுது பனு இஸ்ரவேலர்களுடைய கருத்துக்கள், அதாவது கவிதைகளில் வரும்பொழுது அவர்கள் கோதுமையை குறிப்பிடுவதற்காக நேரடியாக இதே வார்த்தை ஃபூம் என்ற வார்த்தை அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஃபூம் என்றால் கோதுமை வகைத்தான் என்பதாக சில
பெரும்பான்மையான முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், ஃபூம் என்பது இவர்களுடைய காலகட்டத்தில் இவர்கள் பயன்படுத்திய உணவுடைய பெயரின் அடிப்படையில் அது கோதுமையாக இருக்கலாம். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் காலகட்டத்தில் ஃபூம் என்றால் அவர்கள் பூண்டிற்குத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் அது பூண்டுதான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கருத்தில் உறுதியாக விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த வகையாக இருந்தாலும் அவர்கள் கேட்டது நிலத்தில் விளையக்கூடிய விளைச்சல். அப்போ ஃபூம் என்று சொன்னால் அது கோதுமை வகையாக இருக்கலாம் அல்லது பூண்டு வகையாகவும் இருக்கலாம். என்று சொன்னால் தானிய வகை. அதஸ் என்று சொன்னால் தானியங்கள் இருக்கின்றது அல்லவா, இதே போன்ற தானிய வகைகள். அதாவது பசலிஹா என்று சொன்னால் வெங்காயம். இந்த வெங்காயம் இதே போன்ற, அதாவது எல்லா வெரைட்டி டிஷ்ஷும் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதாக என்ன செய்தார்கள், பனு இஸ்ரவேலர்கள் ஆசைப்பட்டார்கள். அதாவது கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், உள்ளூரில் இருந்து கொண்டு இதே போன்ற உணவுகள் அவர்கள் கேட்டார்கள். விளைச்சல் ஒன்றாக நடக்கவில்லை, மழை ஒன்றும் பெய்யவில்லை, எங்களுக்கு அந்த சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்பதாக கேட்டால் அது நியாயம் உண்டு. இப்போ என்ன சொல்வது, கடலே இல்லாத ஊரில் போய் உட்கார்ந்து கொண்டு மீன் சாப்பிடணும்னு கேட்டால் அது நியாயமான கேள்வியா? கிடையாது தானே. அப்போ பாலைவனத்தில் அவர்கள் அமர்ந்து கொண்டு இதே போன்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் அவர்கள் கேட்டால் அது நியாயமான கேள்வியா? அதுதான் இங்க விஷயம். அதாவது அவர்கள் கேட்ட உணவுகள் ஏதோ ரொம்ப கடினமான உணவுகள் கிடையாது. கேட்ட உணவுகள் எல்லாம் சாதாரணமாக யதார்த்தமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உணவு தான். வெங்காயம் இல்லாமல் இன்னைக்கு பல உணவுகள் வகை கிடையாது, அப்படித்தானே? அப்போ வெங்காய வகையாக இருக்கட்டும், தானிய வகையாக இருக்கட்டும், கீரை, இதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள் தான். அவர்கள் கேட்ட உணவுகளில் தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் எங்கே வச்சு கேட்டார்கள்? பாலைவனத்தில் வச்சு கேட்டார்கள். இதுதான் தவறான விஷயம். உள்ளூரில் இருந்து கேட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளைச்சலை ஏற்படுத்தி விடுவான். பாலைவனத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு வெங்காயத்தை விளைய செய்யுங்கள், பூண்டை விளைய செய்யுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அப்ப இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய உச்சக்கட்டமான மடமைத்தனத்தை குறிக்கின்றது. அப்போதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உணவு எப்பேற்பட்ட உணவு தெரியுமா? இந்த உணவு வகைகளை விட்டுவிட்டு பூண்டையும் வெங்காயத்தையும் பருப்பையும் கீரையுமா நீங்கள் கேட்கின்றீர்கள்? சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட உணவு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இஹ்பிது மிஸ்ரன், இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஊருக்குள் நீங்கள் நுழைந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களுக்கு இந்த உணவு யதார்த்தமாகவே கிடைக்கும். இது அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்க வேண்டிய உணவு அல்ல. ஏதாவது சுத்துப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஊருக்குள் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன செய்திருப்பார்கள்? இதே போன்ற விளைச்சல்கள் எல்லாம் செய்து அந்த உணவை தயாராக வைத்திருப்பார்கள். இதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒன்று கேட்டு கொண்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 61வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார், அவர்களுக்கு ஜில்லத் என்று சொன்னால் இழிவு தொட்டி கொண்டது. நன்றாக கவனிக்க வேண்டிய செய்தி தான். இதற்கு முன்னால் சொல்லப்பட்டது அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிப்பினையாக சொல்ல வரக்கூடிய செய்தி இதற்கு பின்னால் வரக்கூடிய செய்தி தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் என்ன தொட்டி கொண்டது? இழிவு தொட்டி கொண்டது. மேலும் மஸ்கனா என்று சொன்னால் வறுமை அவர்களை தொட்டி கொண்டது. அவர்கள் எதை தொட்டி கொண்டது? இழிவும் வறுமையும் அவர்களை ஒட்டி கொண்டது. அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். எதன் காரணமாக தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் பொய்ப்பித்து அதற்கு மாற்றமாக நிராகரித்து நடந்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு என்ன செய்து விட்டது? இழிவும் வறுமையும் அவர்களை தொட்டி கொண்டது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை கொண்டு எமக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கின்றார். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அதை பின்பற்றுவது என் மீது கடமையான ஒரு விஷயம், அப்படித்தானே? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக இந்த குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்நாளில் எடுத்து பின்பற்றி நடக்க வேண்டும். இது ஒவ்வொரு மீதும் கடமை. இந்த கடமைகளை யாரேனும் ஒருவர் புறக்கணித்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன தொட்டிக்கொள்ளும்? இழிவும்
வறுமையும் அவர்களை தொட்டிக்கொள்ளும். உங்களுக்கு வறுமை தொட்டிக் கொள்கின்றதா, உங்களுக்கு இழிவு ஏற்படுகின்றதா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலே வாழும் பொழுது வறுமை ஏற்படுகின்றதா, உங்களுடைய குடும்பத்திற்கு மத்தியிலே வறுமை ஏற்படுகின்றதா, நீங்கள் நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஏதோ சில விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப கணியத்திற்குரியவர்களே, எமக்கு அந்த வறுமையும் அந்த இழிவும் எமக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திரும்ப வேண்டியது எதன் பக்கம்? குர்ஆனின் பக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம். இந்த மார்க்கம் எமக்கு ஏராளமான கட்டளைகளை என்ன செய்திருக்கின்றது, விதித்திருக்கின்றது. தொழுகையாக இருக்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், குத்திப அலைக்குமுல் சியாம், அதாவது நோன்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை சம்பந்தமாக சொல்லி காட்டும் பொழுது உங்களுக்கு தொழுகை எப்படிப்பட்ட கடமையாக்கப்பட்டுள்ளது? கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக உங்களுக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது? தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லூ, நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்ப தொழுகை எமக்கு அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதே போன்று நோன்பு, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. இது அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயம். இன்றைய காலகட்டத்திலும் சிலர் கேட்க முடிகின்றது, அவர்களுடைய பயண, அதாவது உள்ளூருக்குள் சுத்தக்கூடிய பயணம் தான், வெளியூருக்குள் ரொம்ப தூரம் போவதென்றால் அல்லாஹ்வே அதை வாய்ப்பாகத்தான் கொடுத்திருக்கின்றார். அப்போ சின்ன சின்ன பயணங்கள் செய்யும் போது களைப்பு ஏற்படுகின்றது என்ற காரணத்தினாலும், அவர்களுடைய வியாபாரத்தில் சரியா கவனம் செலுத்த முடியவில்லை என்ற காரணத்தினாலும் நோன்பை பிடிக்காமல் இருக்கக்கூடியவர்களை இன்றும் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் இது. அப்ப கணியத்திற்குரியவர்களை, தொழுகை நோன்பாக இருக்கட்டும், இந்த ரமலான் என்ற காரணத்தினால் ஜகாத்தாகவும் இருக்கட்டும். அப்போ ஜகாத் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது சொல்லி இருக்கக்கூடிய கட்டளை. இதே போன்ற கட்டளைகளை நாம் மீறி வாழ்வோம் என்று சொன்னால் எனக்கு என்ன தொட்டிக்கொள்ளும்? இழிவும் வறுமையும் எம்மை தொட்டிக்கொள்ளும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்கள், இதே போன்ற விஷயங்களை நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கட்டளைகள் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபொழுதும் மாற்றமாக நடக்கக்கூடாது என்பதை நாம் உறுதியாக நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த பனூ இஸ்ரவேலர்கள் மாற்றமாக நடந்ததன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு வறுமையும் இழிவும் தொட்டிக் கொண்டது. மேலும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கணியத்திற்குரியவர்கள், இன்றைய காலகட்டத்திலும் நாம் பல கட்டளைகளுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப கணியத்திற்குரிய நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே, இந்த நாட்டிலே நமக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு இழிவு ஏற்படுகின்றது என்று சொன்னால், நமக்கு நெருக்கடி ஏற்படுகின்றது என்று சொன்னால் நாம் என்ன செய்யவில்லை என்ற அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியான முறையில் பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். அப்போ இதை நாம் சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு மிக சமீபத்தில் கொண்டு வரப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார், அவர்கள் இப்படி எல்லாம் செய்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு வறுமையும் இழிவும் தொட்டிக் கொண்டது, மேலும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இது ஒரு காரணமாக இருந்தாலும் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறுகளில் இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனியாக எடுத்து பின்னால் சொல்லி காட்டுகின்றான். என்ன தவறு தெரியுமா? நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள், எந்த விதமான காரணமும் இல்லாமல் அநியாயமாக என்ன செய்தார்கள்? நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால், பனூ இஸ்ரவேலர்களுடைய உச்சகட்ட மறுப்பு. பனூ இஸ்ரவேல் சமூகத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் இது. கண்ணியத்திற்குரியவர்களே, பனூ இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் அவர்கள் இருந்த உச்சக்கட்ட மறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய வசனம் இது. அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் இந்த உலகத்தினுடைய மோகத்தில் இருந்திருந்தால், அல்லாஹ்விற்கு மாற்றமாக அவர்கள் செயல்பட்டிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் கொலை செய்திருப்பார், தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்திருப்பார். அப்போ இது இறைவனுக்கு மாற்றமாக அவர்கள் நடப்பதை எந்த அளவிற்கு அதில் உச்சகட்டத்தில் இருந்தார்கள் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய வசனமாக இருக்கின்றது. பிமா அஸவ் வ கானூ யஅ்ததூன், அவர்கள் வரம்பு மீறி இப்படி நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருந்ததனால் அவர்களை தொட்டிக்கொண்ட வேதனை இதுவெல்லாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 61வது வசனத்தில் சொல்வதை பார்க்க முடிகின்றது. எனவே கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவினர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் பனூ இஸ்ரவேலர்களை போன்று ஒருபொழுதும் வாழ்ந்து விடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளைகளாக இந்த குர்ஆனை கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளைகளாக ஹதீஸ்களின் மூலமாகவும் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் முடிந்த அளவிற்கு பின்பற்றி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இந்த துனியாவிலும் சரி மறுமையிலும் சரி எம்முடைய வெற்றி யாராலும் தடுக்கவே முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இதை போன்ற குர்ஆன் வசனங்களை படித்து பயன்பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் இதை போன்ற வசனங்களை
படிப்பதை கொண்டு குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதை கொண்டு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஹதா மின் வலில் முமினில் அக்லி قولي هذا استغفر لي ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.